தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே இப்ப 8 சீசன் நடந்திருக்கு. அந்த 8 சீசன்லயுமே இப்படி ஒரு விடயம் நடந்ததில்லை. ஆனா ஒட்டுமொத்த மக்களுமே இந்த விடயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஸோ இதற்கான கடிதங்களே போயிருக்கு. இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல நடக்க இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கமருடீனை போல ஒரு இந்த பிக் பாஸ் தமிழ் ஷோக்கு மட்டுமில்லை, எந்த விதமான ஒரு ரியாலிட்டி ஷோக்கோ இல்லை எந்த சீரியலுக்கோ நடிக்கவோ போகவோ தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னே நான் வேற யாரையுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த குறைந்த ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர் அப்படின்னா இந்த கமருடீனா தான் மக்களோட பார்க்குறாங்க. அவ்வளோ தூரம் இவனை பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ற பல பேரை இருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய பழக்க வழக்கங்கள், பேச்சு வழக்குகள், நிறைய விடயங்கள் கேவலமா இருக்கு. பொம்பளைகள்கிட்ட தடவுறது, நடந்துக்கிற விதம், அலைகிறது, வார்த்தை பிரயோகங்கள், இரட்டையத்த விடயங்கள் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு போட்டியாளராக தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. ஸோ நடந்தது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். ஸோ கமருடீன், விஜே பார்வதி, வியானா, கானா வினோத் இவங்க எல்லாம் மக்களுக்கு பிடிக்கல. இவங்க எல்லாம் பிஆர் டீமை வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பிஆர் டீம் தான் இவங்களை ஆகா ஓகோன்னு போடுறதே தவிர மக்களுக்கு இவங்களை பிடிக்கவில்லை. இதுதான் உண்மை. ஸோ அதுலயும் முக்கியமா இந்த விஜே பார்வதி, கமருடீன், வியானா ஃபேக்லையும் ஃபேக்கு, பக்கா ஃபேக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கமருடீன்ன்றது ரியலா தான் இருக்காரு. இந்த ஷோ நீ ரியலா மட்டும் இருக்கல, உன்னோட வளர்ப்பு, உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னுடைய நிதானம், உன்னுடைய பொறுப்பு, அதை நீ 105 நாட்கள் காமிக்கணும். உன்னோட உணர்வுகள் அடக்கி இருக்கணும், உன்னோட சரியான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி. ஏன்னா இது இந்த ரியாலிட்டி அன்னைக்குள்ள நீ பொறுக்கித்தனம் பண்ணுவ, கண்ட பெட்டையோட தடவுவ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு, சாப்பிடக்குள்ள அசிங்கமான இரட்டையத்த வார்த்தைகள் கவர் போட்டுட்டு சாப்பிடணும் அப்படின்னு, அதை கழுவணும் அப்படின்னு, டாக்டர் திவாகர் அப்படின்ற நபரை அடிக்க போவ, இன்னொருத்தனை தள்ளி விடுவ, துஷாரை தள்ளி விடுவ, அரோரா கிட்ட உரசி கேவலமா அந்த சின்ன பொண்ணுக்கு நடந்துக்குவ. உன்னோட வயசு என்ன, உனக்கு கல்யாணம் ஆச்சு, வெளியில பல பெண்களை நீ லவ் பண்றேன்னு சொல்லியிருக்க. நான் சொன்ன கேரளாவில் இருக்க ஒரு பொண்ணு கூட வீடியோ போட்டாங்க அப்படின்னு. அப்ப இப்படி ஒரு அசிங்கமான ஒரு நபர் எந்த ஷோக்கு போகுமே தகுதி இல்லை. இவரால் அடுத்தவங்களுக்கு பாதுகாப்புமே இல்லை. அப்ப ஒட்டுமொத்த மக்கள், இந்த தமிழ் பிக் பாஸ் பாக்குற மக்களுமே இந்த கமருடீன் போன்றவன வெளியில அனுப்பு, ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்பையா, இவனால எங்களுக்கு இந்த ஷோ, தமிழ் ஷோவை பார்க்க அசிங்கமா இருக்கு அப்படின்னு பல மக்கள் சொன்னாங்க. ஸோ அப்ப அதை நிரூபிக்கிற விதமா மக்கள் சொல்றது உண்மைதான்டா, எனக்கு எந்த தகுதியும் இல்லடா, நான் பொம்பளை பொறுக்கிதான்டா இவன் அப்படின்னு மாதிரி இவன் திவாகர் அவர்களை சொல்றான். திவாகர் அவர்களை பொம்பளை பொறுக்கினா ஆக்சுவலா உண்மையான அது இவன் தான். இவன் விஜே பார்வதி கிட்ட பேசின வீடியோ சோசியல் மீடியால 2.5 மில்லியன் வியூக்கு கிட்ட போயிருக்கு. அத்தனை பேரும் கார் துப்புறாங்க. இவனை ஷோ விட்டு அனுப்பு, விஜே பார்வதியை வெளியில் அனுப்பு, 2 அசிங்கங்களும் குடும்பங்களா எங்களால பார்க்க முடியல. தரம் கெட்ட இந்த நபர்களுக்கு எதுக்கு இப்படியான மக்கள் பார்க்குற ஒரு நேஷனல் சர்வீஸ் டெலிவிஷன்ல இந்த இதுகளை எதுக்கு கொண்டு வந்து போட்டீங்க அப்படின்னு மக்கள் கேட்டு கொண்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒவ்வொரு நொடியுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த கமருடீன் அப்படின்ற ஒரு நபர் இந்த தமிழ் பிக் பாஸுக்கு மட்டுமில்ல, நான் எந்த ஷோக்கு வரையுமே தகுதி இல்லாத ஒருத்தன், கேவலமான வார்த்தைகள் பேசுவேன், பெண்களிடம் கேவலமா நடந்துக்குவேன், படிச்சவங்களை மதிக்க மாட்டேன், பெரியவங்களை மதிக்க மாட்டேன், உறவை மதிக்க மாட்டேன், நான் இப்படித்தாண்டா அப்படின்ற மாதிரி அவருடைய உண்மையான கேவலமான முகத்தை அருவருப்பான முகத்தை காமிச்சு கொண்டிருக்காரு. இப்படியான ஒரு கேவலமான போட்டியாளர் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் சரித்திரத்துல மக்கள் பார்க்கல. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இன்று மட்டுமே இவர் 10 ரெட் கார்டு கொடுத்து வழியில் அனுப்புவதற்கு டிசர்விங்கா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வருகின்ற தகவல்கள் அப்படின்படி இதுதான் கமருடீனோட கடைசி வாரம். அது விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய எபிசோட் வரைக்கும் இந்த நபர் உள்ளுக்குள்ள இருப்பாரான்னு தெரியல. சரவணன் அவர்களை கண்ணை கட்டி வெளியில போங்க அப்படின்னு அனுப்பினது போல இந்த நபர் வெளியில போயிடுவாரு. மகத் அவர்களை வெளியில அனுப்ப காரணம் மும்தாஜ் அவர்களிடம் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசினாரு அப்படின்ற ரீதியில அவருக்கு கமல்ஹாசன் அவர்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனாங்க. சரவணன் அவர்கள் அந்த ஷோ நடக்கக்குள்ள வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் சில விடயங்கள் பேசினாங்க. கமல்ஹாசன் அவர்களிடம் 25 வருடங்களுக்கு முதல் பண்ணது அப்படின்னு இருந்தாலும் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கமல்ஹாசன் அவர்களை பத்தி கோத்து விடுறாண்டா அப்படின்ற மாதிரி கவின் அவர்களிடமும் சாண்டி அவர்களிடமும் சரவணன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் அந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 அந்த ப்ரோமோ பிளேலிஸ்ட்ல கூட அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இருக்கும், கோத்து விடுறாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மண்டே எபிசோட்ல, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எடுத்து நம்ம திங்கக்கிழமை பார்ப்போம். அந்த எபிசோட்ல அவரை கண்ணை கட்டி வெளியில் அனுப்பி விடுவாங்க.
சோ இப்படி இருக்கக்குள்ள இவன் பிரதீப் பெண்ணனி அவர்கள், எந்த பாவமே பண்ணாத ஒரு பிரதீப் பெண்ணனி அவர்கள், அவருக்கு அநியாயமா அவரை வெளியில ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புறாங்க. இப்படி இருக்கக்குள்ள இந்த கமருதீன் அப்படின்னு ஒரு நபர், இந்த நபரை பார்த்த உடனே மக்களுக்கு பிடிக்கல, பக்கா ரவுடி பொறுக்கி மாதிரி, அவருடைய அகத்தின் அழகு முகத்தை தெரியுமன்ற மாதிரி அவருடைய மூஞ்சியை பார்த்தோடனே தெரிஞ்சுட்டு ஈவன் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து சொல்லிட்டேன் இது தேராது அப்படின்னு. அப்ப நான் சொன்னது 100% உண்மை என்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே பெண்களிடம் உரசுறது, தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுறது, இது எல்லாத்தையும் விட இப்படி ஒரு பிறவியா அப்படின்ற அளவுக்கு விஜய் பார்வதியோட இது சேர்ந்து சாப்பிடக்குள்ள அவ்வளவு அசிங்கமா, அவ்வளவு கேமரா இருக்கக்குள்ள அவ்வளவு கோடி பாக்குற மக்கள் பாக்குற ஷோலையை அவன் பேசுறான்னா, கேமரா இல்லாத இடத்துல செட்டில ஒர்க் பண்ற இடங்கள்ல இவன் எவ்வளவு தூரம் கீழ்த்தரமா பெண்களை பார்த்திருப்பான். இப்படிப்பட்டவன் வந்து எந்த ஷோக்கு போகுமே தகுதி இல்லை. இவனுக்கு வந்து அந்த சப்போர்ட் பண்ண அந்த விஜய் பார்வதி அது அடுத்த தரம் கெட்டது. அப்ப இதுவளுக்கு கூட சேர்ற அந்த வியானா வழியில பயங்கரமான ஒரு பிஆர் டீமை வச்சுட்டு இருக்கு. இதுகளோட இருக்கிற அந்த கானா வினோத், இவங்களுடைய உண்மை முகங்களை இன்றே பல மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? சோ அப்ப கமருதீன் என்றவர் கையின்று துஷார் மீது கை வச்சாரு, துஷார் அடிச்சாரு, துஷார் கிட்ட ரவுடித்தனம் பண்ணாரு, கேப்டன் கனி அவர்களை மதிக்கல, கனி கூட சண்டை போட்டாரு. இன்னைக்கு டாக்டர் திவாகர் அவர்களை எவ்வளவு தூரம் ஒரு மனிதனை உருவக்கேலி பண்ண முடியுமோ, அப்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அப்யூஸ் பண்ணிருக்காரு, அடிக்க போயிருக்காரு, கிட்டத்தட்ட அடிச்சிருக்காரு, வருகின்ற தகவலின்படி அடிச்சிருக்காரு. அடுத்தது வந்து பாவிக்க கூடாத வார்த்தைகள் பண்ணிருக்காரு. சோ இந்த நபர் 10 ரெட் கார்டை கொடுத்து வெளியில போறது மட்டும் இல்லாம இனிமேல் சீரியல்ல டிவில எந்த நிகழ்ச்சியிலையுமே இந்த நபர் வராத அளவுக்கு ஒரு 25 வருடங்கள் இவரை தடை செய்யணும் அப்படின்றதான் இது. வெளியில போனாலும் எவனும் வேற இதுல வேலை கொடுக்க மாட்டான் இப்படியான ஒரு ரவுடிக்கு பொறுக்கிக்கு. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என்ன நேரத்துல இருந்தாலும் என்னத்தை பண்ணுமோன்னு தெரியல அப்படின்னு. சோ இப்படிப்பட்ட நபர் வீட்டுக்கும் கேடு, சமூகத்துக்கும் கேடு. இது வந்து இவரை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. மக்கள் அன்றே சொன்னார்கள், நான் முதல் நாளே சொல்லினேன் இது தேராதுன்னு, அதை வந்து காமிச்சு கொண்டிருக்காரு இந்த கமருதீன். சரியா? சோ இதுதான் நடந்தபடிய மக்களே. அடுத்தது வந்து வெளியில இவர் வந்து நிறைய இப்ப மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 3-4 பெண்கள் வந்து அப்டேட் வச்சிருந்தாங்க இவரை பத்தி. இவர் வந்து கேவலமா பேசுவாரு, கேவலமா நடந்துக்குவாரு, பெண்களை வேற வேற இதுகள்ல வந்து தான் இவர் வந்து பார்ப்பாரு, பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு, பெண்களை வந்து அடக்க நினைப்பாரு அப்படின்ற பல உண்மைகளை போட்டு வச்சாங்க. ஆதிரை அவர்கள் அரோரா அவர்கள்ட்ட சொன்னது அரோரா மீது அவங்களோட வாழ்க்கை மீது இருக்கிற அக்கறையில தான். அது அரோராக்கு தெரியற மாதிரி தான் சொன்னாங்களே சரி, அவங்க பப்ளிக்கா வந்து சொல்லல. இந்த ஆள் தான் வந்து தன்னோட முகம் தெரிய தானே கிழிச்சுக்கிட்டான். சரிங்களா? இப்படியான அசிங்கத்துக்கு எவன் மக்களே குரல் எடுப்பாங்க? கமருதீன், விஜய் பார்வதி போன்ற நபர்களுக்கு கண்டிப்பா உண்மையா நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற மக்கள் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இனத்தோட சேரும், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? சோ அப்ப இதுதான் இதோட உண்மையான முகம். இதோட கடைசி வாரம் இதுதான், கமருதீனோட கடைசி வாரம் இதுதான் அப்படி என்பது அசிக்க முடியாத ஒரு உண்மை. கமருதீன் ரெட் கார்டை கொடுத்து இல்ல விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வர முதலே அந்த கண்ணை கட்டி வெளியில அனுப்புற கண்கொள்ளா காட்சியை பார்க்க உலக மக்கள், உலக தமிழ் மக்கள் காத்திருக்கின்றோம். நானும் காத்திருக்கேன். நன்றி.